இன்றைக்கி நம்ம கடையில் என்னென்ன வகை புடவை ப்ளவுஸ் பிட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க. வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. என்னென்னா, கடையில் இருக்க புடவை, ஜாக்கெட் பிட்டு, நம்ம நாட்டு மணி எல்லாம் ஒவ்வொன்றா கிளஞ்சி கிடந்துச்சு. ஒரு 2 மாதமாக கடையவே கவனிக்கலைன்னா வியாபாரம் விற்றுக்கிட்டு தான் இருப்பேன். பட் எடுத்து அடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் இப்படி இருக்கே பாப்பா அப்படின்னு சொன்னேன் என் பேர பிள்ளைங்கள்ட்ட. உடனே என்னோடய பேத்தியும் என் பேரனும் எல்லாத்தையும் இழுத்து கீழே தள்ளிட்டாங்க. இப்போது நான் உங்களுக்கு அடுக்கி தரவா அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம பேர பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அடுக்குவோம் அப்படின்ட்டு இப்போ எல்லா புடவையும் அடுக்கியாச்சு. என்னென்ன புடவை இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். இந்த புடவை கெஜப்புடவை. நம்மள்கிட்ட பெரும்பாலும் நிறைய கெஜப்புடவை தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த புடவை கெஜப்புடவைன்னு சொல்கிறது. கெஜப்புடவைனா என்னென்னா, அளவு கூட உள்ள புடவை. அதாவது நீளத்துலேயும் சரி, நல்ல நீளமாக இருக்கும். எதுக்காக நம்ம அது மாதிரி வச்சுருக்கோம்? இங்கே சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்க நம்மகிட்ட கெஜப்புடவை இருக்கான்னு தான் கேட்பாங்க. அதே நேரத்தில் இங்கே சிற்பக்கலைகள் ஜாஸ்தி. சிற்ப வேலை செய்கிறவங்க எந்த நிமிஷம் எப்போ நம்மள்கிட்ட புடவை கேட்குறாங்கன்னு தெரியாது. அதனால் நான் வெறும் புடவை ப்ளவுஸ் அட்டாச் உள்ள கெஜ புடவையாக தான் நான் எடுத்து வச்சுருப்பேன். இதுலேயே காட்டனும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புடவை பட்டு கலந்தது, நல்லா மேட்சாக பார்ட்ரு வச்சு ஜாக்கெட் தச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மகிட்ட இருக்கிற கெஜ புடவை எல்லாத்துலேயுமே ஜாக்கெட் தச்சு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாமிக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதில்ல, நம்மளும் விருப்பப்பட்ட கலர் எடுத்து தச்சு ப்ளவுஸ் தச்சு நம்ம மேட்சாக போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்டர் பாருங்கள், சின்ன பார்டராக இருக்கா, கைக்கு இடுப்புக்கு வச்சு தைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே இதே பார்டரை எடுத்து கழுத்துக்கு கொஞ்சம் டிசைன் வச்சாலும் நல்லாயிருக்கும். தைக்கிறது நம்ம விருப்பத்தை பொறுத்தது. எப்படி தைச்சி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்தை பொறுத்தது. ஓகேங்களா? நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் அடுக்காமல் வச்சுருந்ததுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த புடவை பார்த்திங்கன்னா பியூர் காட்டன், பார்ட்ரு போட்டது தான். எல்லா கலரும் இதில் இருக்குது. அரக்கு, சிகப்பு, பச்சை, மஞ்சள், ரோஸு, வைலட்டு, இது மாதிரி நிறைய புடவை இருக்குது. இதுவும் ரொம்ப கம்மியான விலை தான். நம்மளுக்கு சுத்தப்பட்டு கிராமத்துலேருந்து நிறைய பேர் இது மாதிரி புடவை வாங்கிக்கிடுவாங்க. அதுவும் நான் ரொம்ப காட்டன் ரொம்ப விரும்பி கட்டுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் இருக்கும் கட்டுறதுக்கு. வெயில் நாளையில், மழை நாளையில் கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, கலர் நிறைய இருக்குது. நீங்களும் வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தருவேன். நம்ம கடையில் ஏதோ சின்ன கடை தானே, இவங்ககிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்க போகுது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. எல்லா விதமான புடவைகளும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க வெளியில் ஆம்னியில் எடுத்துக்கிட்டு லைனுக்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. நான் இந்த கடையை வச்சுக்கிட்டு ஒரு தையல் மிஷின் போட்டுக்கிட்டு தையல் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஏதோ எனக்கான அன்றாடம் ஒரு வருமானத்துக்காக நான் இது மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் மேலெல்லாம் லேஸ் தொங்குது பார்த்திங்களா, இதெல்லாம் ப்ளவுஸுக்கு டிசைன்கள் வைக்கிறது தான். என்னென்ன கஸ்டமர் என்னென்ன மாடலில் கேட்குறாங்களோ அந்தந்த மாடலில் வச்சு நம்ம தச்சு கொடுக்குறதுக்காக நான் மொத்தமாகவே வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் கோயிலுக்கு சிவன்ராத்திரிக்கு போகும்போது அப்படியே மதுரையில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். வேணுங்கிறத அங்கேயே ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்க கொரியரில் அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புடவை பாருங்கள். இதே மாதிரி என்கிட்டையும் ஒரு புடவை இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ஜருகு போட்ட புடவை தான் நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கட்டும்போது காட்டனும் கலந்துருக்கிறதுனால கட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நானும் கூட ஒரு புடவை வச்சுருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது கட்டுறதுக்கு. நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர் வேணும் அப்படின்னா உடனே வாங்க. பாக்கியத்தம்மா கடைக்கு போனால் புடவையும் ஜாக்கெட்டும் புடவை எடுத்தோம்னா அப்படியே அந்த அம்மாட்ட அளவு கொடுத்துட்டு வந்தோம்னா தச்சும் கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கையோடு நீங்கள் வரலாம். எனக்கு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி டிசைன் கொடுக்கணும். அவங்களுடைய திருப்தி தான் நம்மளோட திருப்தி. அவங்க எப்படி ஆசைப்பட்றாங்க, இந்த கலர் கட்டினா நல்லாயிருக்குமா, இந்த கலர் கட்டினா நல்லா இருக்குமான்னு ஆசைப்பட்றாங்களோ அது மாதிரி நம்ம அவங்க மனசுக்கு ஏற்றவாறு நம்ம கலர்கள் சூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கடையை விட்டு எங்கே போகிறாங்க. இதெல்லாம் சுத்த காட்டன், கொஞ்சம் கூட டிசி மிக்சர் கிடையாது, பியூர் காட்டன். அப்படி கட்டினோம்னா இந்த கனகாம்பரம் கலர்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சரி, ஏன் நம்ம ஒரு கடையை ஒரு வீடியோவாக நம்மக்கிட்ட இருக்கிற புடவை ஐட்டத்துக்களை, ப்ளவுஸு இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு தான்
இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோவும் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அப்புறம் பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும், அன்றாட ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்கணும்னு சொல்லுவேன்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட் வந்து கலரு கடையில் இல்லை. அதுக்காக எங்கள் வீட்டுக்காரவங்க சரக்கு எடுக்க போயிருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இந்த பூ போட்ட டிசைனில் எனக்கு ஒரு 2 டஜன் பிட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருக்கும், தச்சு போடுறதுக்கு வெளுக்காது, துணி சிலுத்துக்கிட்டு போகாது. இதிலே 2-3 மெட்டீரியல் இருக்குது. 100 ரூபாயிலேருந்து விலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 80 ரூபா 90 ரூபாய்க்கெலாம் இருக்கிறது வந்து லைட்டாக சிலுத்த மாதிரி போயிடும். இது கலர் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கலருமே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. அதாவது நம்மளுக்கு மட்டும் பிடிக்கிற கலராக இருக்கக்கூடாது. நம்ம கடைக்கு வந்தால் நம்ம கடையில் உள்ள ப்ளவுஸ் பிட்டு புடவைகள் வந்து வர்ற கஸ்டமருக்கும் பிடிக்கணும்ல. அது மாதிரி தான் சூஸ் பண்ணி நான் எடுத்து வைப்பேன். இப்போ பிட்டு தீர்ந்துருச்சுங்கிறதுக்காக பிட்டும் எடுத்தாச்சு. நம்ம வீடியோஸ் வந்து கட் பண்ணாமல் பாருங்கள், நிறையா இருக்குது. அது மாதிரி நீங்கள் தைக்கணுமா கொண்டு வந்து கொடுங்க, உடனே தச்சு தருவேன். அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா ஜட்டி ஐட்டம், பாடி ஐட்டம், சிம்மிஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிற வேண்டாம். எல்லாமே நம்மள்கிட்ட எனக்கான என் கடையில் என்னென்ன எனக்கு அன்றாட வியாபாரத்துக்கு உதவுமோ எல்லா மெட்டீரியலும் நான் வச்சுருக்கேன். துண்டு, கைலி, டிஷர்ட்டு, அதே மாதிரி ஆம்பளைங்களுக்கு 36லேருந்து அரைக்கை சட்டை, ஃபுல் கை சட்டை ரெடிமேட்லேயே. ஏன்னா இது வந்து சட்டை வந்து எங்கள் அக்கா பிள்ளை வந்து நத்தத்தில் தயார் பண்ணுறாங்க சொந்தமாகவே. அதனால் நான் கடைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுவும் விற்றுக்கிட்டு தான் இருக்குது. எல்லா கலரும் இருக்குது. விஐபி காட்டன்லேருந்து எல்லாம் ரெடிமேடாகவே தச்சு வச்சுருக்கோம். புடவை வந்து நீங்கள் வந்து பார்த்த கலர் எடுக்கலாம். பார்த்திங்களா, தக்காளி கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த பார்டரெலாம் சமயத்தில் நம்ம தேடி போனால் கிடைக்காது. இந்த மாதிரி பெரிய பார்டரும் சின்ன பார்டரும் கலந்தது தேடி போனால் கிடைக்காது. இப்போ நம்ம கடையில் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கடையில் வந்து இது மாதிரி புடவையெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு விலை தான். விலையும் கம்மியாக தான் கொடுப்பேன். நான் வந்து பிடிவாதம் பண்ணியெல்லாம் விலை பேசி விற்க மாட்டேன். ஏதோ 10 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்குதா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நம்ம முதல் போடுறோம்ல, வட்டி வாசிக்கு வாங்கி தானே தொழில் பண்ணுறோம். அதனால் எனக்கும் மக்களுக்கு வந்து நல்ல மெட்டீரியலாக கொடுக்கணும். நம்ம மட்டுமே நல்ல புடவை கட்டக்கூடாது. நம்மளோட சேர்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புகளும் சரி, நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமரும் சரி, நம்ம கடையில் தைக்க வர்றவங்களும் சரி, நல்ல டிசைனாக கட்டணும்னு ஆசைப்படுவேன். நானே எடுத்து காட்டுவேன். இது மாதிரி இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு காட்டுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா, நம்ம கடையில் தைக்க கற்றுக்க வந்த பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து 100 ரூபா கூலி வாங்கினாங்களாம். வந்து என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி தைக்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்களும் நீங்கள் வாங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா. புடவை டிசைன் நிறையா இருக்குது. இது வந்து சிகப்பில் பச்சை கலர் பார்டர் போட்டது. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள். எனக்கு நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். டாட்டா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள்.